ஊரை சிறப்பாக வைத்திடவே செயலாற்றும் மன்னனடா. தப்பில்லாத மனசு கொண்ட தமிழ்நாட்டு சிங்கமடா. அவ பங்காச அள்ளி அரைக்க அவதரிச்ச தங்கமடா. ராஜா வழிய விடுங்கடா. நான் பேசமில்ல பசக்கர நசந்தா நம்புங்கடா. வர வர சீமராஜா வழிய விடுங்கடா. நான் பேசமில்ல பசக்கர நம்புங்கடா. சுயநலமே பொது நலமா எத்துவேனே கொடிய என் பொது நலமோ சுயநலதா பார்த்துக்கோ என் படைய. என் பேரை கேட்க கூட்டும் பாரு இறங்கு இறங்கு. நான் ஏழை கேட்க ஏரோப்ளைன் ஒதுங்கு ஒதுங்கு. என் பேரை கேட்க கூட்டும் பாரு இறங்கு இறங்கு. நான் ஏழை கேட்க ஏரோப்ளைன் ஒதுங்கு ஒதுங்கு. போட்டி போட்டு அன்பு செஞ்சு லைக்ஸ் சேட்ட நோக்கம் போல கருத்தும் சொல்லி வாங்கி போவ பாராட்ட. விவசாயி இல்லைன்னா அடுப்புல சோறும் பொங்காதுடா. பெரியோர்கள் சொன்னாலுமே அதையே நானும் சொல்வேனடா. ஊரெல்லாம் என் படத்தை போட்டாலும் ட்ரெண்டு. நான் வாழ்ல பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. எதிரியாவே இருந்தாலும் அவனை மதிக்க பழகணுண்டா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கும் தெரியணுண்டா. வர வர சீமராஜா வழிய விடுங்கடா. நான் பேசமில்ல பாசக்கார நசந்தா நம்புங்கடா. வார 100 பேரு சேஃபனி யோக மாடே. தூக்கி விடத்தான் கோடி பேரு துணிஞ்சி போய் போராடே. பணங்காச சேர்த்து வச்சா சுகரு பிபி ஏறுமடா. 1/2 டீ குடிச்சா அதுதான் டேஸ்ட் கேளுங்கடா. ராப்ப கட்டி புட்டு தந்ததில்ல டிமிக்கியா. சால்ராவ தட்டையிலும் பசிப்பனே அமுக்கி. டிகிரி வாங்கி குவிச்சாலும் தமிழை நமது தனி பெருமை. அரைச்சமாவ அரைச்சாலும் அதுக்கும் வேணும் ஒரு திறமை. வர வர சீமராஜா வெளிய விடுங்கடா. நான் வேஷமில்ல
வெக்கம் மறைஞ்சு போச்சு காலம் எங்களை ஏமாத்தி மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா இன்னொரு கையங்களை தப்பெடுத்த ராசா ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை ஊருக்குள்ள ஆறு வந்து ஏறு பூட்டத்தான் சொல்லுதையா தேருக்குள்ள சாமி வந்து காப்பு கட்டத்தான் கேக்குதையா நல்ல விதைச்சு பார்த்தா இப்ப சோறு விளையுதாத்தா புல்ல விதைச்சு பார்த்தா இப்போ எள்ளு விளையுதாத்தா கண்ணு கட்டு தூரம் பச்சை ஏதோ இல்ல நெஞ்சு கட்டு தூரம் ஆகப்பா ஏதோ இல்ல ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை ஆரநேரம் பாதப்பட்டு பச்சை நேரம் ஆனதே பட்டினியும் தூரமாக ஓடி போனதே தூரப்பட்ட மட்டு போல எங்க நெஞ்சு ஆனதே தொண்ட குழி தாகம் தீர்ந்து ஈரமானதே பூமியிலும் பிளவு வரும் உங்க நட்புல பழுதில்லையே பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும் உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும் நல்லதையே செய்ய கையை நீட்டும் சாமி உள்ளதையே சொல்ல வாய் திறக்கும் சாமி ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர Personally, I want to thank Praveen and our Telugu friends. Thanks for coming for my birthday party, and and your presence really made a big difference, and the positivity and the joyfulness, definitely it is a different level. Thank you so much for the biryani, Praveen. Everyone liked it. Wherever you go, you will create the happiness and the joyfulness. Okay, I definitely sincerely I want to thank you and our friends. Definitely we will meet in a success party. Once again, thank you so much. நண்பர்களே, 2025 February 1st அது ஈவினிங் அரௌண்ட் 6:30 என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் என் வீட்டுக்கு தாரத்தப்பட்டையோட பணமாலையோட சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிக்கு என்னை வந்து அழைச்சிட்டு போனீங்க. அந்த அந்த திகைப்பு, அந்த அதிர்ச்சி, ஒரு சந்தோஷம், இதுலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. அது எனக்கு மட்டும் கிடையாது, என்னோடய ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஷாக்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. என்னை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி இனிமேல் நடக்குமா, ஓகே, எனக்கு இது மாதிரி அமையுமா,
இல்லை இது மாதிரி இன்னும் எத்தனை பர்த்டே செலிப்ரேஷன் வந்தாலும் இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியாது. பட் ஆனால் இந்த பர்த்டே பார்ட்டி என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அதை வந்து ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்குமே தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக வந்து வெளியூர்லேருந்து வந்த நண்பர்கள், வீடியோ வழியாக நன்றி சொன்ன நண்பர்கள், அங்கே வந்து பார்ட்டி ஹாலில் எனக்காக வந்து அங்கே என் கூட செலிப்ரேட் பண்ண நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. இதற்கு பின்னாட ஒரு டீமோட மிகப்பெரிய கடினமான உழைப்பு இருக்கு. அது ஃபுட் டீமாக இருக்கட்டும், ஓகே, கல்ச்சுரல் டீமாக இருக்கட்டும், கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்காக இருக்கும், இனிஷியேட்டிவ் எடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி வீடியோ வாங்கினதாக இருக்கட்டும், அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இது கடுமையாக உழைச்சிருக்காங்க. இதை வந்து இனிஷியேட் பண்ண அழகர், கார்த்திக், என்னுடைய பிக் பிரதர் பிலாசபர் பிரேம்ராஜ் அவர்களுக்கு, என்னுடைய அருமை நண்பர் கருணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் கிடைச்சிருக்கு. நான் வந்து என்ன போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. இந்த ஜென்மத்தில் இனிமே நான் இது வரைக்கும் புண்ணியம் பண்ணலன்னா இனிமையாவது நான் பண்ணணும். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. இதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் ரவி, கிஷோர், ஜெகன், விஜய், தியாகு, சுதீர், போட்டோகிராஃபர்ஸ் பாலாஜி சந்திரா, பிரசன்னா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து போதுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதற்கான சரியான வார்த்தையை நான் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும், நன்றிக்கு மேலே எதுவும் ஒரு வார்த்தையாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பு வந்து உங்கள்கிட்டேருந்து வந்துச்சு. இதை கரெக்டாக வந்து ஹோஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் டைமிங் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ராஜேஷ் சுவாமிநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு பின்னால் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது இனிஷியேட் பண்ண அழகர், கார்த்தி, பிரேம்ராஜ், கருணா, அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இதற்கு பின்னால் அவங்க வந்து பல நாட்கள் முன்னாலேயே வந்து சின்ன சின்ன விஷயத்தை பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், என்னுடைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸை வந்து இன்னொரு ஃப்ரேம் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் சைன் பண்ணதாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து ஒரு தாரசப்பட்டியோட, பணமாலையோட, என்ன சொல்லுது, ஒரு பெரிய தொப்பியோட, ஒரு வால், ஒரு கத்தியோட கொண்டு வந்து அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி என்ன ஒரு 10-15 காரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலாக வந்து அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னால் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து டெக்கரேஷன், செலிப்ரேஷன் பண்ண ஹாலில் வந்து டெக்கரேட் பண்ணதாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே ஃபுட் சர்வ் பண்ண நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ரியலி சாரி. தெரியாமல் தான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்னுடைய அம்மாவுக்கும் என்ன சொல்றது, எங்க அப்பா செஞ்ச புண்ணியத்தால தான் இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு நண்பர்கள், இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. அதுக்கு 2 பேருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அப்பாவோட அருமை நண்பர் திரு கல்யாணராவன் மாமா, அவங்களுடைய வாழ்த்து வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்னுடைய மாமனார், மாமியார், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய ஸ்கூல் மேட்ஸு, காலேஜ் மேட்ஸு, என்னுடைய ஆஃபீஸ் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து பேசுனதாக இருக்கட்டும்,
எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அருமை குழந்தைகள் தருண், ஷிபானி அண்டு என்னுடைய பெட்டர் ஆஃப் பிரியா என்னை இவ்வளோ நாள் சகிச்சுக்கிட்டு நான் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மன்னித்து என்னை சிறப்பாக வழி நடத்தி என்னுடைய அருமை மனைவி பிரியாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அவ்வுலகம் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. Thank you so much. Okay. Hello everyone. I want to say a big thank you to each and every one of you for organizing such an unforgettable surprise birthday celebration. I was completely taken by surprise at the wonderful party all of you planned. Honestly, I never expected such a grand celebration. The thoughtfulness, creativity, attention to the details and the effort all of you put in, that has made this party the best one ever. Every detail of the surprise was so perfect. I will cherish this memory forever. I am deeply grateful for having such a wonderful friends and family in my life. I sincerely thank all of you from the bottom of my heart. I love you all. தொட்டி நடத்தி கஷ்டத்தை தரா